சார் அப்போவும் இப்போவும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா எத்தனை கேசஸ் வந்துட்டு இருந்தது, அப்புறம் கன்விக்ஷன் ரேட் எப்படி இருந்தது, அண்டு ஒரு கன்விக்ஷன் ரேட்டுக்கு வந்து எவ்வளோ டியூரேஷன் ஆச்சு அப்படின்னு சொல்ல முடியுமா? பொதுவாகவே எந்த கேஸும் ஒரு கோர்ட்டுக்கு போயாச்சுன்னா அதை ப்ரூவ் பண்ணுறது பெரிய சிரமமாக இருக்குது. நல்ல எவிடன்ஸ் இருக்கணும். ஆனால் சட்டத்தில் ஒரு பேசிக்கான பிரின்சிபிள் என்னன்னா 100 குற்றவாளிகள் விடுதலை ஆகலாம், ஆனால் ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாது அப்படிங்கிற பிரின்சிபிளில் தான் இன்றைக்கி சட்டம் இருக்குது. ஆனால் அதுதான் எல்லாருக்குமே சாதகமாகவும் இருக்குது. சட்டம் ஒரு சிலந்தி வலை, அதில் சிக்குகிறதெல்லாம் புழுப்பூச்சிகள் தான். பெரிய முதலைகள் எல்லாம் சிக்கிறதில்ல. பெரிய கோடிக்கணக்கில் லஞ்சம் வாங்குகிற மந்திரிகளோ அவங்களோ சிக்கிறதே இல்லை. அதிலெல்லாம் அவங்களுக்கு காரணம் அவங்கக்கிட்ட இருக்கிற பண பலத்தினாலே அதிகார பலத்தினாலே சுப்ரீம் கோர்ட் வரலும் போய் 1 மணி நேரத்துக்கு 5 லட்சம் வாங்குகிற வக்கீல்களை எல்லாம் வச்சு வாதாடி அதை எப்படியாவது அந்த சட்டத்தை உடச்சி கிடிச்சு வெளியே வந்துடுறாங்க. இது ஒன்றும் பாவம் முடியாதவங்க, அதை அப்பீல் போக முடியாதவங்க தான் மாட்டி ஜெயிலுக்கு போகிறாங்க. அதனால் எந்த கேஸ் போனாலும் 100 கேஸை சார்ஜ் ஷீட் பண்ணால் 20% கன்விக்ஷன் ஆகிறது கஷ்டமாக இருக்குது. பெரிய பெரிய கேஸுகள்லேயே நான் ஒரு இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸராக, ஒன் ஆஃப் தி இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸராக இருந்திருக்கேன். இந்திரா காந்தி அரெஸ்ட் அந்த டைமில் லக்ஷ்மி நாராயணன் கூட அசிஸ்ட் பண்ணி அங்கே டெல்லியில் இருந்திருக்கிறேன். கடைசியாக நான் வந்து பாம்பேயில் 94 ரிட்டையர் ஆகிறதுக்கு முன்னாடி ஹர்ஷத் மேசா கேஸ்னு ஒரு ஷேர் மார்க்கெட் ஊழல் கேஸ். அது 400 கோடி தான், 380 கோடி என்னமோ டோட்டல். கடைசியில் வந்து கமிட்டட் சூசைடு. அதனால் அந்த கேஸ் ஃபாலோ பண்ண முடியாமல் போச்சு. அதுக்கே அவர் கமிட் பண்ணிட்டார். ஆனால் ரொம்ப இன்டெலிஜென்ட் மேன், இந்த ஷேர் மார்க்கெட்டில் ரொம்ப இது பண்ணார். அது மாதிரி பெரிய கேஸுகளெல்லாம் சார்ஜ் ஷீட் பண்ணிட்டு தான் ரிட்டையர் ஆனேன் நான். இன்றைய நிலைமையில் லஞ்சத்தை ஒழிக்கிறதுங்கிறது இனிமேல் வருகிற இளைய தலைமுறையை நல்ல கல்வி, பண்பாடு, ஒழுக்கம் கற்றுக் கொடுத்து அவனை ஒரு நல்ல பிரஜையை ஆக்கினால் ஒழிய நாட்டை திருத்துவது என்பது ரொம்ப கடினமாக இருக்கும் என்பது என்னுடைய கருத்து.